ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது, தனுசு ராசினியர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவுகளானது கண்டிப்பாக கிரக அமைப்புகளினுடைய அடிப்படையில் மட்டுமே கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் அனைவருமே உங்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரியான தசாபுத்திகள் நடக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் பரிசோதனை செய்துக்கணும். இந்த பதிவு புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஜூன் மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கையில் ஜூன் மாதம் பிறந்த 6ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மிதுன ராசியில் நுழைய போகிறாங்க. அடுத்து ஜூன் 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் போய் நுழைய போகிறாங்க. ஜூன் மாதம் 15ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழைய இருக்கார். ஜூன் 22ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கடக ராசியில் பயிற்சியாக போகிறாரு. அதைத் தொடர்ந்து ஜூன் 29ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் ரிஷப ராசியில் நுழைய போகிறாரு. ஸோ இந்த கிரக அமைப்புகளின் படி பார்க்கையில் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவருங்க. குரு பார்த்தீங்கன்னா ஒரு சுப கிரகம். தற்போது பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவானால் நல்ல ஒரு மாற்றங்களை தனுசு ராசி நேயர்களை சந்திக்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குருவினுடைய 7ஆம் பார்வையானது உங்களுடைய ராசியின் மீதே விழுதுங்க. ஸோ பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சுப கிரகம். எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படுத்தாத ஒரு கிரகம். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்களுடைய ராசியின் மீது பார்வைகளை செலுத்தும் பொழுது அதனுடைய பலன்கள் உங்களுக்கு கட்டாயமாக பன்மடங்கு அதிகமாக தான் இருக்கும். நிறைய சுபகாரியங்களானது உங்களுடைய வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு, மனை, ரியல் எஸ்டேட் இது போல் விஷயங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே லாபங்கள் அப்படின்றது அதிகமாக தாங்க கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெற்றி நடை போடக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு பிறந்திருக்கு. ஆனாலுமே சின்னதாக நிறைய விஷயங்களில் மாற்றங்களும் உங்களுக்கு இருக்குது, பாதிப்புகளும் இருக்குது. அதையெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு விதமான கிரகங்களுக்குமே தனித்துவமான தன்மைகளானது காணப்படும். அந்த தன்மைகளுக்கு ஏற்பதாங்க பலன்களும் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம், பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு தான் எல்லாருடைய மைண்ட் செட்லேயும் இருக்கும். ஆனால் சனீஸ்வர பகவான் அப்படி கிடையாது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அதே போல் தான் இப்போ குரு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சுப கிரகம், நல்லது மட்டும்தான் செய்வார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா குரு இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னா அவரும் பாதிப்புகளை கொடுப்பார் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய தன்மையும் இருக்குது. இதைத்தான் கிரகப்பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரகப்பெயர்ச்சிகள் ஏற்படக்கூடிய நிலைகளை பொறுத்து பார்க்கையில் பல மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக ஏற்படும். அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு நிறைய பாதிப்புகளும் இருக்குது. ஸோ என்னதான் உங்களுக்கு சுபகாரியங்கள் உங்களுடைய வீட்டில் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுத்தாலுமே கூட பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமாகவே தாங்க இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத ஒன்றுனா டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்தீங்க அப்படின்னா எளிமையாக உங்களால் ஒரு சில பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும் அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. கண்டிப்பாக தனுசு ராசினியர்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா குரு பகவானுக்குரிய பேஜ மந்திரங்கள் உங்களுக்கு எதுவும் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே கூட குருவினுடைய 7ஆம் பார்வையானது உங்களுக்கு மனசக்தியை அதிகரித்து கொடுக்கும். மனதுக்கு பலத்தை குரு கொடுக்க போகிறாரு. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு மனசக்தியை வளர்க்கக்கூடியவராக இருக்கிறாருங்க. ஆனால் இந்த டைமில் தனுசு ராசியை உடையவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய தாயார் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல அக்கறை எடுத்துக்கோங்க.
ஏன்னா ரொம்ப ரொம்ப கவனமானது தேவைப்படுது. ஆரோக்கியம் நிச்சயமாக வந்து சிறப்பாக இருக்கணும். நிறைய விஷயங்களானது ஏற்றத்தாழ்வுகளோட தான் இருக்க போகுதுங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேருந்து உங்களுக்கு அப்படித்தான் இருக்க போகுது. அதுவும் குறிப்பாக திருமணம், காதல், வியாபாரம், வேலை இப்படி எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் ஏற்றத்தாழ்வுகளை வந்து சந்திக்கத்தான் போகிறீங்க. எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் நடக்க போகுது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான நம்பிக்கைகளை வந்து நீங்கள் வளர்த்துக்கவும் வேண்டாம். ஏன்னா ஒரு சில நேரங்களில் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க, நமக்கு நேரம் நல்லா இருந்தால் எல்லாமே வந்து நல்லா இருக்கும், நேரம் நல்லா இல்லை, காலங்கள் கூடி வரல அப்படின்னா பிரச்சனைகள் ஏற்பட்டுடும் அப்படின்னு. ஸோ அது வந்து உண்மையான ஒரு விஷயமும் கூட தான். அதுக்காக எல்லாமே வந்து கிரகத்துக்கிட்டேயே வந்து ஒப்படைக்கக்கூடாது, காலத்துக்கிட்டையுமே வந்து ஒப்படைக்கக்கூடாது. நம்மளும் வந்து ஒரு சில முயற்சிகள் வந்து செய்யணும் இல்லையா? அது மாதிரி தான் இப்போதைக்கு தனுசு ராசி உடையவங்களுடைய அம்மா இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நிறைய விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு கேது 9 இருக்கிறாங்க, ராகு வந்து 3 வந்து இருக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டி இருக்கும். எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக வந்து கிடைச்சிடாது, எளிமையாகவும் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் வந்து அதற்குரிய முயற்சிகளில் கொஞ்சம் கடுமையாகவே எடுக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வாகனம் இயக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் ஒவ்வொருவருமே வாகனத்தை இயக்கும் பொழுது கவனமாக வந்து இருக்கணும். வண்டி வாகனங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அதிகமாக வந்து வண்டி வாகனங்களை நீங்கள் ஓட்ட வேண்டாம், அதுதான் முக்கியமானது. மேலும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சனி 6ல் அமர்ந்து உங்களுக்கு பார்வைகளை வந்து செலுத்துகிறாரு. மேலும் 4ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 4ல் இருந்து உங்களுக்கு 10வது வீட்டை வந்து பார்வையிடுறாரு. ஸோ இந்த ஒரு கிரகத்தினுடைய அமைப்புகளின்படி பார்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்பதான் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளுமே வந்து கிடைக்க போகுது. ஸோ தனுசு ராசி நேயர்களாகிய நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை வந்து கொடுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுடைய உடன்பிறப்புகளோட பிரச்சனைகளானது ஏற்படலாம். அவங்க வாழ்க்கையில் கூட ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம், இல்லை அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களுடைய கவனம் அதில் வந்து நிறைய அளவில் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மனசளவில் நம்ம ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா தான் நிறைய பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியும். அந்த மாதிரி தனுசு ராசி நேயர்களுடைய உடன்பிறப்புகளால் பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலுமே கூட உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இந்த மாதத்தினுடைய இறுதிக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து சிறப்பாகவே இருக்கும். அதாவது முதல் காலகட்டங்களில் பதற்றங்கள், கஷ்டங்கள் எல்லாம் இருந்தாலுமே கூட பின்னாடி வந்து நல்லா தாங்க இருக்குது. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பானது காணப்படுது. மேலும் இந்த டைமில் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனியினுடைய 4வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் மாதம் முழுக்க சனி 4ல் தான் இருக்க போகிறாரு. அதனால் உங்களுடைய குடும்பத்தில் செல்வ வளத்தையும் மகிழ்ச்சியும் வந்து அதிகமாகவே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதுவும் குரு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கிறாரு, குரு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால் நீங்கள் வந்து சிறப்பாகவே இருக்க முடியும். 4ல் இருக்கக்கூடிய சனி பார்த்திங்கன்னா மாதம் முழுக்க உங்களுக்கு அங்கே தான் இருக்க போகிறாரு. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளானது காணப்படுது. ஆனாலுமே நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய ஆரோக்கியம்தான். உங்களுடைய ஆரோக்கியமும் சரி, உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியமும் சரி, வீட்டில் யார் மூத்தவர்கள் இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்க ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அதீத கவனம் வந்து நிச்சயமாக வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இந்த டைமில் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்றதுனால அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நிறைய குறைபாடுகளை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். இது உங்களுடைய மனசுக்கு நிறைய சங்கடங்களையும் மனக்கசப்புகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கணும், பிரச்சனைகள் வந்து குறையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு வந்து சேர்த்துக்கோங்க. குரு பகவானுக்குரிய மந்திரங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை மனசார வந்து உச்சரியுங்க. மேலும் நவகிரகங்களில் நீங்கள் குருவை போய் வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்களுக்கு குரு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமாக இருக்கிறாரு. ஸோ அவருடைய சப்போர்ட்டை நீங்கள் பெறுவதற்கு இது மாதிரியான எளிமையான வழிபாட்டு முறைகளை எல்லாம் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த மாதம் முழுக்க நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாதுங்க, இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் நம்ம தினம்தோறுமே பதிவேற்றமும் செய்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே கிடையாது அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிடிக்கும். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோடு நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் மந்திரங்களையும் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஏன்னா இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிமையாக செய்யும் பொழுது கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது குறைய ஆரம்பிச்சிடும். மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலோடு இணைந்து